ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்க. இஃப் ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட்டுனா ஜெராக்ஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் இருக்குல்ல, இது வந்து வேர்டாக எடுத்துக்காதீங்க, லெட்டராக எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் சொல்கிறாங்களா, அப்படின்னா எஃப்போட கோடு வந்து சி, ஓவோட கோடு என்னது ஏ, எக்ஸுக்கு என்ன கோடு டி. புரியுதா? இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க? ஜெராக்ஸோட கோட். ஸோ நமக்கு என்னென்ன கோடு அவைலபிளாக இருக்குது? ஓக்கு இருக்குது, ஓவோட கோட் வந்து ஏ, எக்ஸுக்கு இருக்குது, எக்ஸுக்கு பாருங்க டீன்னு கொடுத்துட்டாங்க, டி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது டீயா. இப்போ ஈக்கும் கோடு இல்லை, ஆருக்கும் கோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறீங்க? ஆஸ் இட் இஸ் அப்படியே அதே கோடே வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷினில் வந்து எஃப்க்கு தான் இருக்குது, அப்புறம் ஓ, அப்புறம் எக்ஸுக்கு தான் கோடு கொடுத்துருக்காங்க. மீதி எந்த லெட்டர்ஸ்க்கு கோடு அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணும்? ஈக்கு அதே கோடு வச்சுக்கோங்க, ஆருக்கும் அதே ஆர் கோடு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும்? டிஇஆர்ஏடி தான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.